வாழ வைக்கும் வேத வழி சத்தியம் உங்கள் வாழ்வின் அனுபவம் ஆகும். நீங்கள் பாவம், உலகம், சாத்தானை ஜெயிப்பீர்கள். உங்கள் வாழ்வு உலகத்தை ஆசீர்வதிக்கும். தேவ நோக்கத்தில் உங்கள் வாழ்வு இயங்கும். போதகர் மார்ட்டின் அவர்கள் வழங்கும் வாழ வைக்கும் வேத வழி. அன்பானவர்களே, இந்த நாளிலிருந்து கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்த, அதாவது ரட்சிக்கப்பட்ட என்று ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். இல்லாவிட்டால் மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் முதலாவது அறிய வேண்டிய சில காரியங்களை இன்றைய நாளிலிருந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். இது புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து கிறிஸ்தவர்களும் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியமாக அது இருக்கிறது. அந்த சத்தியம் என்னவென்றால், முதலாவது நாம் யார் என்கிறதை குறித்த ஒரு அறிவு நமக்கு தேவை. நாம் பொதுவாக என்ன செய்கிறோம், ஒரு நபரை பார்க்கும் பொழுது, அவர் அங்கிருந்து நடந்து வரும் பொழுது, அவருடைய சரீரத்தை நாம் பார்த்த உடனே ஒரு நபர் வருகிறார் என்று சொல்லி நாம் எழுந்து மரியாதை செய்வது நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. எனவே நம்முடைய மனதிற்குள் சிறு வயதிலிருந்து இந்த சரீரம்தான் நான் என்று நாம் நினைக்கிறோம். எனவே தான் நாம் ஒரு கண்ணாடியின் முன்பு நிற்கும் பொழுது ஒருவேளை நம்முடைய சரீரத்தில் ஏதாவது குறைபாடு இருந்தால் நாம் அதை எண்ணி மிகவும் வருத்தப்படுகிறோம், இல்லாவிட்டால் மகிழ்ச்சி அடைகிறோம். எனவே சரீரம்தான் நான் என்கின்ற ஒரு எண்ணம் முதலாவது நமக்குள் இருக்கிறது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு, மறுபடியும் பிறந்த பின்பு, நீங்கள் ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்டு பல ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் முதலாவது அறிந்திருக்க வேண்டிய சத்தியம், இந்த சரீரம் அல்ல நான் என்பதை நாம் முதலாவது அறிய வேண்டும். ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கும்படி விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், இங்கே வீடு என்கிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். எனவே வீடு என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் சரீரத்தை குறிக்கிறது. பூமிக்குரிய கூடாரம் சரீரத்தை அது குறிக்கிறது. எனவே சரீரம் என்பதை குறித்து நம்முடைய சரீரத்தை பார்க்கும் பொழுது இது நான் என்கிற எண்ணம் நமக்குள் இராதபடி, இந்த சரீரம் நான் வாழும் வீடு என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் உண்மையான நான் யார் என்று சொன்னால், எப்படி ஒரு வீட்டுக்குள் ஒருவர் வாழுகிறாரோ அதுபோல உண்மையான நாம் இந்த சரீரத்திற்குள் வாழ்கிறோம். அதை வேதம் ஆவி என்று சொல்கிறது. ஆவி என்று ஒன்று நம்முடைய சரீரத்துக்குள் இருக்கிறது, ஆத்மா என்ற ஒன்று இருக்கிறது. இதை குறித்து நாம் தெளிவாக படிப்போம். ஆனால் ஆவி என்று சொல்லக்கூடியது தான் நம்முடைய உண்மையான மனிதன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் மனிதனை தன்னுடைய சாயலாக படைத்தார். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தால், தேவன் ஆவியாயிருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே ஆவியான தேவன் மனிதனை உருவாக்கும் பொழுது அவனை ஆவியின் தன்மையுடையவனாக உருவாக்கியிருக்கிறார். ஆனால் இந்த ஆவி இந்த சரீரத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த சரீரம் மரித்து போனாலும் நமக்குள் இருக்கும் ஆவி நித்தியமாக அது அழியாததாக, நிரந்தரமாக வாழக்கூடிய தன்மையுடைய ஒரு மனிதனாக நாம் இந்த சரீரத்திற்குள் ஆவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு உவமானம் சொல்கிறார். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே 2 பேரை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒருவன் லாசரு என்கிற ஒரு ஏழை மனிதன், இன்னொருவன் ஐஸ்வர்யவான் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த 2 பேரும் இந்த பூமியில் வாழுகிறார்கள். வாழும் பொழுது ஒரு நாள் 2 பேரும் மரித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த லாசரு அந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டின் அருகிலே நின்று அவன் கொடுக்கும் உணவுகளை அவன் புசிக்கின்ற, சாப்பிடுகின்ற ஒரு நபராக அவன் இருந்திருக்கிறான். எனவே 2 பேருக்கும் ஒருவரை ஒருவர் நன்றாக தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2 பேரும் மரித்த பின்பு வேதம் சொல்கிறது, லாசரு ஆபிரகாமுடைய மடிக்கு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யவான் மரித்த பின்பு அவன் பாதாளத்துக்கு போனான் என்று வேதம் சொல்கிறது. 2 பேருடைய சரீரமும் இந்த பூமியில் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. ஆனால் இயேசு அந்த உதாரணத்தில் என்ன சொல்கிறார் என்றால், அவர்கள் மரித்த பின்பு 2 பேரும் அவருடைய சரீரத்தை விட்டு போன பின்பு அவர்களால் ஒருவரை ஒருவர் பார்க்க முடிந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் என்ன நினைக்கிறோம், இந்த சரீரத்தில் இருக்கும் கண்ணை கொண்டு தான் நாம் இன்னொருவரை பார்க்க முடியும் என்று நாம் நினைக்கிறோம்.
ஆனால் அவர்கள் மரித்த பிறகும் 2 பேரும் ஒருவரை ஒருவர் பார்க்கக்கூடிய தன்மை அவர்களுக்குள் இருந்தது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மரித்த பின்பும் ஆவிதான் உண்மையான நபராக இருப்பதினால் இன்னொரு மனிதனை, அவர்கள் ஆவியின் தன்மையுடைய இன்னொரு மனிதனை யார் என்று அடையாளம் காண முடிகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பிறகு நீங்கள் அந்த இயேசு சொன்ன ஓமானத்தை நாம் வாசித்து பார்த்தால் அங்கே அந்த ஐஸ்வர்யவான் தாகம் அவனுக்கு எடுத்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவனுக்கு வேதனைப்பட்டான், அக்னியினாலே வேதனைப்பட்டான். சரீரம் இல்லை, ஆனால் அக்னியினால் வேதனைப்பட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பூமியில் இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரரை குறித்த ஞாபகம் அவனுக்கு இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே அவன் தேவனை நோக்கி அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். லாசரை எப்படியாகிலும் பூமிக்கு அனுப்பி இந்த இடத்திற்கு என்னுடைய சகோதரர்கள் வராதபடிக்கு அவனுக்கு போய் சொல்லுங்கள் என்று சொல்லி, இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? மரித்த பின்பும் இப்பொழுது நாம் எந்த உணர்வு நிலையில் இருக்கிறோமோ அதே உணர்வு நிலையில் தான் இருக்கப் போகிறோம். ஏனென்றால் இந்த சரீரம் அல்ல, நாம் ஆவிதான் உண்மையான நபர். இதை நாம் ஏன் அறிந்திருக்க வேண்டும் என்றால், நாம் இந்த சரீரத்தை நன்றாக வைத்துக் கொள்வதற்கு நல்ல உணவுகள் உண்பது, அல்லாவிட்டால் நாம் அதற்கான பயிற்சிகளை செய்வதெல்லாம் செய்கிறோம். அது தவறானவைகள் அல்ல, நல்லது தான் செய்யலாம். ஆனால் உள்ளான மனிதன் அவன் பலப்படுவதற்கு நாம் ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால், முதலாவது நாம் நம்மை குறித்து எண்ணும் பொழுது நான் ஒரு ஆவியின் தன்மையுடைய மனிதன் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். எனவே இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு, இதில் முக்கியமான ஒரு சத்தியத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். ரட்சிக்கப்படும் பொழுது, இல்லாவிட்டால் மறுபடியும் பிறக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், நமக்குள் இருக்கக்கூடிய ஆவி ஏற்கனவே இருக்கிறது. ஏனென்றால் நாம் ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்திருக்கிறோம். ஆனால் மறுபடியும் பிறக்கும் பொழுது நமக்குள் இருக்கும் ஆவி தேவனால் பிறக்கிறது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் என்று சொல்லி யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் யோவான் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசித்து பார்த்தால், அவர்கள் மாம்சத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் இன்றைக்கு மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள் என்றால், இப்பொழுது நீங்கள் உங்கள் தாய் தகப்பனுக்கு பிறந்த பொழுது எப்படி இருந்தீர்களோ அந்த நிலையில் நீங்கள் இல்லை. உங்களுக்குள் இருக்கும் ஆவி, அதுதான் நீங்கள், புதிய மனிதன். நீங்கள் யாரால் பிறந்திருக்கிறீர்கள் என்றால் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். எனவே முதலாவது ரட்சிக்கப்பட்ட உடனே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நான் இப்பொழுது ஒரு புதிய மனிதன் என்கின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதம் அதை குறித்து சொல்வதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே புதிய சிருஷ்டி என்று சொல்லும் பொழுது, ஒருவேளை ஒரு சட்டை கிழிந்து விட்டால் நாம் அதை தைத்து போடுவது போல, இல்லாவிட்டால் ஒரு வீடு பழையதாகிவிட்டால் அதை நாம் வர்ணம் பூசி புதுப்பிப்பது போன்று அல்ல, முற்றிலுமாக பிறந்திருக்கிறீர்கள். பிறப்பு என்பது அது ஒரு நிகழ்வு. உங்கள் ஆவி பிறந்திருக்கிறது. யாராலே பிறந்தது? தேவனாலே பிறந்திருக்கிறது. எனவே இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? தேவனாலே என்னுடைய உள்ளான மனிதன், என்னுடைய ஆவி பிறந்திருக்கிறது என்று நீங்கள் சொல்லும் பொழுது, அந்த பிறந்த மனிதன் இப்பொழுது புதிய தன்மையுடையவனாக இருக்கின்றான். எனவேதான் வேதம் சொல்கிறது, எல்லாம் புதிதாயின என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்த்தால், சகேயு என்ற ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவன் ஒரு வரி வசூலிக்கிறவனாக இருந்தான். ஆனால் இயேசுவை அவன் சந்தித்த பின்பு மறுபடியும் பிறந்ததை குறித்து இயேசு சொல்கிறார். எப்படி அதை சொல்கிறார் என்றால், இந்த மனிதன் இயேசு எதுவும் சொல்லாமல், இயேசு அவனுக்கு தன்னை குறித்து வெளிப்படுத்தின பின்பு அவன் சொல்கிறான், நான் யாரிடத்திலெல்லாம் அநியாயமாக வாங்கினேனோ அந்த பணத்தை 4 மடங்கு நான் திருப்பி கொடுக்கிறேன் என்று அவன் சொல்கிறான். இதன் மூலமாக என்ன புரிந்து கொள்கிறோம்? அவன் புதிய மனிதனாக மாறின பின்பு பணத்தின் மேல் அவனுக்கு இருந்த மதிப்பு மாறி புதிய எண்ணங்கள் வந்தது. நான் தவறான விதத்தில் பணத்தை சம்பாதிக்கக்கூடாது, அதன் வீட்டிற்குள் இருக்கக்கூடாது என்கின்ற புதிய உணர்வு அவனுக்குள் வந்ததை பார்க்கிறோம். இது எப்படி நடக்கிறது? ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கும் பொழுது
அவனுடைய ஆவி மீண்டும் மறுபடியும் பிறந்ததினாலே அவன் ஒரு புதிய சிருஷ்டியாக மாறுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். சீர்திருத்தப்படுதல் அல்ல, புது பொலிவு அடைதல் அல்ல, புதுப்பிக்கப்படுதல் அல்ல, முற்றிலும் இப்பொழுது நீங்கள் மறுபடியும் பிறந்திருந்தால் நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஆவி முற்றிலுமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதுதான் நீங்கள், இந்த சரீரம் அல்ல நீங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நமக்கு இருக்கும் பிரச்சனை என்னவென்றால், நம்முடைய சரீரத்தை வைத்து தான் நாம் நம்மை நினைக்கிறோம். உதாரணத்திற்கு என்னுடைய சரீரம் பார்த்தால் அது ரொம்ப சிவப்பாக வெள்ளை நிறத்தில் இல்லாது இருக்கும்பொழுது நான் நினைத்து கொள்ளலாம், நான் ஒரு கருப்பான ஆள், நான் உயரமான ஆள், நான் குள்ளமான ஆள், நான் ரொம்ப தடிப்பான ஆள் என்று நாம் சரீரத்தை வைத்து தான் நாம் நம்மை எண்ணுகிறோம். இனிமேல் சரீரத்தை வைத்து நான் ஒரு ஆண் ஒரு பெண் என்று சொல்லி நம்மை குறித்து எண்ணாதபடிக்கு நமக்குள் இருக்கக்கூடிய ஆவிதான் உண்மையான மனிதன் என்றும், இந்த ஆவியின் மனிதன் தேவனால் பிறந்திருப்பதினால் இனிமேல் நம்மை குறித்து எண்ணும் பொழுது நான் தேவனுடைய பிள்ளை என்கின்ற எண்ணம் நமக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். எனவே இந்த நாளிலிருந்து இனிமேல் நீங்கள் எப்பொழுதெல்லாம் உங்களை குறித்து நினைக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்கள் சரீரத்தை வைத்து எனக்கு இவ்வளவு வயதாகிவிட்டது, நான் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்று சரீரத்தை வைத்து நீங்கள் எண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை வைத்து நீங்கள் என்ன வேண்டும், உங்கள் ஆவியின் மனிதன் என்ன தன்மையில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான் என்பதை வேதம் தெளிவாக சொல்கிறது. எனவே வேதத்தை வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறதோ அந்த விதத்தில் உங்களுடைய ஆவியின் மனிதன் இப்பொழுது இருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் வேதம் சொல்கிறது, யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே ஜீவன், அது சாதாரணமாக தமிழிலே நீங்கள் சொன்னால் உயிர் என்று சொல்லலாம். நித்திய ஜீவன், இந்த நித்திய ஜீவன் என்பது எதை குறிக்கிறது என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிரை, இல்லாவிட்டால் ஜீவனை குறிக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும் என்றால் அவன் உயிரோடு இருக்கிறான் என்று சொல்கிறோம். அப்படின்னா அவனுக்குள் உயிர் இருக்கிறது என்று சொல்கிறோம். அவனுக்குள் இருக்கும் உயிர் எப்படிப்பட்ட தன்மையுடையதாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட தன்மையுடையவனாக அவன் இந்த உலகத்தில் வாழ்கிறான். நன்றாக யோசித்து பாருங்கள். மீனுக்குள்ளும் உயிர் இருக்கிறது, நமக்குள்ளும் உயிர் இருக்கிறது. ஆனால் நம்முடைய உயிர் நம்முடைய சரீரத்துக்குள் இருக்கும் பொழுது நம்மால் தானாக குழந்தையாக இருக்கும் பொழுது நீந்த முடியாது. ஆனால் ஒரு சின்ன மீன் குஞ்சு தண்ணீரிலே அது நீந்துவதை பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எந்த ஜீவனை உடையதாக ஒரு நபரோ இல்லாவிட்டால் ஒரு விலங்கோ இருக்கிறது, அந்த தன்மையை அந்த நபர் வெளிப்படுத்தக்கூடிய அவர் ஆற்றல் உள்ளவராக இருக்கிறார். உதாரணத்திற்கு ஒரு கோழியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அது முட்டையிட்டு 21 நாள் அடைகாக்க வேண்டும் என்பதை நாம் பள்ளியிலே படித்திருக்கிறோம். ஆனால் எந்த பள்ளியிலும் அது படிக்காமல் அதற்குள்ளாகவே இருக்கக்கூடிய ஜீவன் அந்த முட்டையை எப்படி அடைகாக்க வேண்டும் என்கின்ற அறிவை, வாழக்கூடிய அறிவை அந்த கோழிக்குள் இருக்கும் ஜீவன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே நமக்குள் இப்பொழுது என்ன ஜீவன் இருக்கிறது? இயேசுவை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு, அவருடைய பிள்ளையாக மாறின பின்பு நமக்குள் இப்பொழுது கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது. எனவே காலையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எழுந்தவுடனே நீங்கள் சொல்ல வேண்டும், நான் ஒரு புதிய மனிதன், நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், எனக்குள் தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. எனவே நான் தேவனின் ஜீவனை இந்த பூமிக்கு, அந்த தன்மையை, ஜீவனின் தன்மையை என்னால் வெளிப்படுத்த முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும்படியாக உங்களை அன்பை கேட்கிறேன். ஏனென்றால் இப்பொழுது உங்களுக்குள் இருக்கும் ஜீவன் உங்கள் தாய் தகப்பனிடத்திலிருந்து நீங்கள் பெற்ற ஜீவன் அல்ல. உங்கள் ஆவியின் மனிதனுக்கு இப்பொழுது இருக்கும் ஜீவன் கிறிஸ்துவின் ஜீவன், நித்திய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றாய் கவனியுங்கள். அந்த ஜீவன் எப்படி நமக்குள் வந்தது? நாம் தேவனுக்கு பிறந்தோம். நமக்கும் பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். நமக்கு பிள்ளைகள் பிறந்ததினாலே நமக்கு தானாகவே
நம்முடைய பிள்ளைகள் மீது நான் அந்த பிள்ளைக்கு தகப்பன் என்கின்ற ஒரு பொறுப்புணர்வு எனக்குள் வருகிறது. எப்பொழுதும் என்னுடைய பிள்ளையை குறித்தே எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அந்த குழந்தை எப்படி நன்றாக வளர வேண்டும் என்று விரும்புகிறேன். அவனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்று எண்ணுகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நாளிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும், இதே உணர்வைத்தான் உங்கள் மீது தேவன் வைத்திருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் அவரால் பிறந்திருக்கிறீர்கள். எப்படி என்னுடைய பிள்ளையினுடைய தேவையை நான் சந்திப்பதிலே கரிசனையாக இருக்கிறேனோ, இந்த நாளிலிருந்து நீங்கள் தேவனால் பிறந்து தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் இருப்பதினால், அவர் உங்களுக்கு தகப்பனாக இருப்பதினால், அவர் உங்கள் மேல் தகப்பன் என்கின்ற பரிவோடு கூட, தகப்பன் என்கின்ற உணர்வோடு கூட, அநேக நேரத்தில் தேவன் என் மேல் கோபமாக இருக்கிறார் என்று எண்ணுகிறோம். இந்த நாளிலிருந்து நீங்கள் எண்ணுங்கள், தேவன் உங்கள் மீது தகப்பனின் உணர்வு அவருக்கு இருக்கிறது. நீங்கள் சொல்லலாம், எனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். அவர் யார் என்றால் சர்வத்தையும் படைத்த தேவன். எனவே என்னுடைய தேவைகளை எல்லாம் அவரால் சந்திக்க முடியும் என்று உங்களால் விசுவாசிக்க முடியும். எனவே உங்கள் ஆவிதான் நீங்கள். அந்த ஆவியை மறுபடி பிறக்க வைத்தவர் தேவன். அந்த ஆவிக்குள் தேவன் அவருடைய ஜீவனை வைத்திருக்கிறார். உங்களுக்கு தேவனுடைய ஜீவனை குறித்து ஒரு காரியத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். தேவனுடைய ஜீவன், இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் எப்படிப்பட்டது என்று கேட்டால், அவரை கொண்டு போய் சிலுவையிலே அடித்தார்கள். அவர் மரித்தார். அதற்கு பின்பு 3வது நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவருக்குள் ஜீவன் இருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இயேசுவினுடைய ஜீவன் மரணத்தை வென்ற ஜீவன். எனவே இப்பொழுது அந்த ஜீவன் உங்களுடைய ஆவியின் மனிதனுக்கு ஜீவனாக இருப்பதினால், எந்த மரணம் என்பதுதான் கொடுமையான வல்லமை. கொடுமையான வல்லமை இயேசுவை கட்டி வைக்க முடியாதபடிக்கு மரணத்தை ஜெயித்த ஒரு ஜீவன் இப்பொழுது நமக்குள் இருப்பதினால், ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து உடனே நீங்கள் என்ன வேண்டும்? நான் ஒரு ஆவியின் மனிதன், தேவனால் பிறந்திருக்கிறேன், எனக்குள் தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. இந்த ஜீவன் எல்லா இடர்பாடுகளையும் மேற்கொள்ளும் ஆற்றல் எனக்குள் இருக்கும் கிறிஸ்துவின் ஜீவன், அதுதான் என்னுடைய ஜீவனாக, கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இருப்பதினால் என்னாலும் அதை செய்ய முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். எனவே தான் வேதம் சொல்கிறது, தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஜீவன் நமக்குள் இருப்பதினால், ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கும்படி விரும்புகிறேன். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அன்புக்குரியவர்களே, உங்களுக்குள் இந்த சரீரத்தை பாதுகாக்க, சுகப்படுத்த, பலப்படுத்த தேவையான ஒரு வல்லமையுள்ள ஒரு ஜீவன் உங்கள் ஆவிக்குள் இருக்கிறது. அது கிறிஸ்துவின் ஜீவன். அந்த ஜீவனால் தான் உங்கள் உள்ளான மனிதன், ஆவியின் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எனவே இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், அந்த ஜீவனுடைய வல்லமை இந்த நாளிலும் உங்கள் சரீரத்தையும் அது சுகப்படுத்த, பலப்படுத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்பினது என்னவென்றால், உண்மையான நீங்கள் யார் என்றால் இந்த சரீரம் அல்ல. உண்மையான நீங்கள் ஒரு ஆவி. உங்களுக்குள் அந்த ஆவி இருக்கிறது. அது நித்தியமாக வாழக்கூடிய ஒரு ஆவியாக இருக்கிறது. அந்த ஆவி என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனால் பிறக்க வேண்டும். அப்படி தேவனால் பிறப்பதைத்தான் மறுபடியும் பிறத்தல் என்று சொல்கிறோம். அப்படி மறுபடியும் பிறக்கும் பொழுது நம்முடைய ஆவியின் மனிதன், ஆவி புதிய மனிதனாக தேவனுடைய ஜீவனை பெற்று தேவனுடைய தன்மையுடையவனாக மாறுகிறான். அந்த ஆவிக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் தேவாதி தேவனாக இருக்கிறார். அந்த தகப்பன் நம்முடைய தேவைகளை சந்திப்பதிலே அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அந்த தேவனுடைய ஜீவன் நமக்குள் இருப்பதினால் நம்முடைய சரீரமும் அதனால் உயிர் பெறத்தக்கதான வல்லமை நமக்குள் தேவன் வைத்திருக்கிறார் என்பதனால், இந்த சத்தியத்தை நாம் அறிந்து வாழும் பொழுதுதான் உலகத்தில் இருக்கிற மற்ற மக்களுக்கு நமக்குள் இருக்கும் ஜீவன் எப்படிப்பட்டது, மறுபடியும் பிறத்தல் எவ்வளவு முக்கியமானது, கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது இயேசுவின் ஜீவனை பெற்ற மக்களின் கூட்டம் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த இந்த சத்தியத்திலே நீங்கள் வளரும்படியாக உங்களை அன்பை கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: போதகர் மார்ட்டின், நித்திய வாழ்வு ஏஜி சபை, 4/5, பாரதியார் தெரு, சந்தோஷபுரம், சென்னை 73.